அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கம். நம்ம 27 நட்சத்திரத்துடைய குணங்களை ஒவ்வொரு நட்சத்திரமாகவும் ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. அதே மாதிரி மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வருது. ஸோ தனுசு ராசியுடைய அதிபதி குரு. ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரங்க கேதுவுடைய சாரத்திலையும் குருவுடைய சாரத்திலையும் அவங்களுடைய குணங்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. புகழ் தரக்கூடிய வேலைகளை இவங்க விரும்பி செய்வாங்க. ஒரு வேலை செஞ்சாக்கா அது பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த வேலையை நேர்மையான வழியில் தான் அதுக்கான உழைப்பு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். உணவு விரும்பிகளாக இருப்பாங்க. நல்லா பிடிச்ச உணவை தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நொறுக்கு தீனின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்நாக்ஸில் ரொம்ப விருப்பம் இருக்கும். அடிக்கடி அந்த மாதிரி நொறுக்கு தீனி தின்னக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப நேர்மையானவங்க. ஆக்சுவலாக குணப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். அப்புறம் இவங்க அடிக்கடி இந்த பிரயாணம் பண்ணுறதுல விருப்பம் இருக்கும். ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கணும், ஒவ்வொரு ஊருக்காக சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடியும் பிளான் போட்டுட்டு இந்த ட்ராவல்லே இருப்பாங்க. படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும். ஈஸியாக படிக்கிறதுலாம் மனத்தில் ஏறும். நிறைய விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா புத்தக கல்வி இல்லாமல் மற்ற விஷயங்களையும் அதிகமாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பத்தில் இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள பிள்ளையாக இருப்பாங்க, மதிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பாங்க. அவங்கள எப்பவுமே தூஷிக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையாகவே அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தூங்குறது ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைச்சாக்கா நல்லா தூங்குவாங்க. இந்த பகல் தூக்கம் சாயந்தரம் தூக்கம்ன்றாங்களா, அது மாதிரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்குறதுல இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. உறவினர்கள்கிட்ட அந்த அளவுக்கு அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பழகிறது எல்லாமே வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க கூட தான் இவங்க அதிகமாக பழகுவாங்க. மற்றபடி சொந்தக்காரங்க கூடலாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள். எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணுன்ற இது இருக்கும். இந்த சொல் பேச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கு கண்டிப்பாக அவங்க கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களை நம்பி என்ன வேணாலும் பணம், நகை போன்றவர்கள் கடன் கொடுக்கலாம், சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க வாழ்க்கை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நல்ல படிப்பறிவும் ஜாஸ்தி, சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. நினைச்சதை சாதிச்சு முடிக்கணுன்ற வெறி எப்பவுமே இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கொஞ்சம் அடிக்கடி கோவப்படக்கூடியவங்க, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னுமே நல்ல உயரத்துக்கு போகலாம். அவங்களும் இன்னுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்ல சிந்தனைகள் இருக்கும். ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல மதிப்பு கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு போவாங்க. கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி சுய கௌரவத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும். மனைவி, குழந்தை, பிள்ளைகள், பெண்ணாக இருந்தால் கணவன், அது மாதிரி பிள்ளைகள், குடும்பத்தார் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வீடு வாகனம் வாங்குற யோகம்லாம் இவங்களுக்கு உண்டு. ஓவியம், இசை, நடனம், நாடகம், இந்த மாதிரி கலைகளை இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இதில் ஏதாவது புதுமை விரும்பிகளாக இருப்பாங்க. ஏதாவது புதுசாக பார்த்தாங்கன்னா அது புது முயற்சி பண்ணணும். படிப்பு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கிற படிப்பு நம்ம ஏன் படிக்கணும், வித்தியாசமான ஒரு படிப்பு படிப்பாங்க. எல்லாரும் இல்லாத ஒரு துறையில் இவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி புதுமை விரும்பிகள். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க சில பேர் இந்த மேஜிக் அப்படின்ற மேஜிக் கலை, மாயாஜால கலை, அது மாதிரி விஷயங்களையும் இப்போ அந்த இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்காங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மெஜிஷியன்ஸாக இருப்பாங்க, அதில் ஈடுபாடு இருக்கும். இல்லைனா இவங்க மாந்திரிகம், தாந்திரிகம் சொல்கிறோம் இல்லையா, மந்திரம், தந்திரம், அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு வரும். எழுத்து திறமை நல்லா இருக்கும். இவங்களுக்கு நல்லா எழுத வரும். கவிதை, கதைகள், இந்த மாதிரி எழுதணும்னா நல்லாவே எழுதுவாங்க. நல்ல குணம் இருக்கவங்களா, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வாழ்வாங்க. அதிகமான ஒரு கெட்ட பழக்கங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்காது. நல்லபடியாக பார்த்தா இவரு மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட
அந்த அந்த வழியில் போகணும் அப்படின்ற வாழ்ந்துட்டு வருவாங்க. உடல் ரீதியாகவும் நல்ல பலசாலியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து உணவும் விரும்புவாங்க, நல்ல நல்ல தேவையானவற்றை சாப்பிடுவாங்க, உடல் பலம் மனபலம் இருக்கும். அதே மாதிரி திறமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால வந்து நல்ல தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இடத்துல இருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை சார்ந்து இருக்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எப்பவுமே வந்து உறவுலேயே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த நீண்ட நாள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த கான்டாக்டில் இருக்கவங்க அதிகமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நிதானமானவங்க, பகைவரையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி இவங்ககிட்ட இருக்கும். எல்லாரையும் விரும்புவாங்க, எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை தான் வந்து திருமணம் அமையிறது கொஞ்சம் எப்பவுமே கால தாமதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பொதுவான கருத்துக்கள் இந்த மூல நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பழமையாக அப்படி இருக்கிறதுனாலையும் இவங்க திருமணம் வரும்போது பெண்களாக இருந்ததுனாக்கா திருமண நேரத்தில் வந்து கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும். ஆனால் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆண்கள் வந்து உண்மையாலேயே வந்து அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அறிவு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், நல்லா எல்லாருக்கூடையும் பழகிற குணம் இருக்கும், திறமை இருக்கும். அதனால வந்து மூணு நட்சத்திரக்காரங்க என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரக்காரங்கன்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நான் போட்டிருக்க பதிவு பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் இல்லை கமெண்ட் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். நட்சத்திரங்கள் பற்றி மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் என்னை அணுகலாம். உங்களுக்கு திருமண பொருத்தம், ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, ராசிக்கல் இதை பற்றின விஷயங்கள் கேள்விகள் எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.